அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாதங்களிலே புகழ் பூத்த ஒரு மாதமாம் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இறுதி பத்தின் 24வது நோன்பை திறக்கக்கூடிய ஒரு மாலை நேர பொழுதிலே உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் இந்த காணொளியின் வாயிலாக. இந்த காணொளியானது எங்களுடைய ஊர்டிவியினை பொறுத்தவரையிலே மிக முக்கியமானது ஒரு காணொளியாக பதிவு செய்யப்பட காத்திருக்கிறது. காரணம், முதல் முறையாக எங்களுடைய உங்களுடைய ஊர் டிவியினுடைய ஏற்பாட்டிலே ஒரு இஃப்தார் நிகழ்வினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக கட்பெட்டி பிரதேசத்துக்குட்பட்ட மண்டலக்குடா கிராம சேவகர் பிரிவில் இருக்கின்ற ஃபக்கூர் கிராமம் என்கின்ற ஒரு அழகிய ரம்யமான இயற்கை எழில் கொஞ்சுகின்ற கடலோடு சார்ந்த குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் இருந்து நாங்கள் இன்றைய தினம் இஃப்தார் நிகழ்விலே எழுந்திருக்கின்றோம். இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு மர்ஹபா ஸ்டோர்ஸ் முழுமையான ஆதரவினையும் அனுசரணையினையும் வழங்கி இருக்கிறார்கள். இந்த இஃப்தார் நிகழ்வுக்காக இன்றைய தினம் சுமார் 150க்கும் மேற்பட்ட நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கின்ற ஒரு ஏற்பாட்டினை முதன்முறையாக ஊர்டிவியானது ஏற்பாடு செய்திருக்கிறது என்ற மிக பெரிய மிக சந்தோஷமான ஒரு செய்தியினை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். அந்த வகையிலே இன்னும் இந்த நிகழ்விலே ஏராளமான நிகழ்வுகள் இந்த அலங்கரிக்க காத்திருக்கிறது. இந்த பள்ளியினுடைய மஸ்ஜிதுல் ரஹீம் பள்ளிவாசலினுடைய பேசிமாம் அவர்கள் பயான் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதன் பின்னர் நோன்பு திறக்கும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. அத்தோடு இந்த பள்ளி வாயலில் வெளிப்புறத்திலே ஆண்களுக்கான நோன்பு திறக்குகின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க, வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கான நோன்பு திறக்கின்ற பொதிகள் இந்த நேரத்திலே எங்களுடைய ஊர் டிவியினுடைய கொள்ளுமத்தினால் கொண்டு சென்று அவர்களின் வீடு நோக்கி கொண்டு சென்று கொடுக்கப்பட காத்திருக்கிறது. எனவே இந்த மகத்தான ரமலான் மாதத்திலே நோன்பாளிகளுக்காக நோன்பு திறக்கின்ற இந்த ஏற்பாடினை செய்து கொடுத்த எங்களோடு தோளோடு தோள் நின்ற அனுசரணையாளர் மர்ஹபா ஸ்டோர்ஸினுடைய உரிமையாளர் சகோதரர் ரியாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும், அவர்களுடைய தொழிலிலே வாழ்விலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் எங்களுடைய ஊர் டிவி இன்ஷா அல்லாஹ் இது போன்று மிக பிரம்மாண்டமான ஒரு இஃப்தார் நிகழ்வினை எதிர்வரும் காலத்திலே செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதுல மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்தை தந்தது. இந்த ரமலானுடைய காலம் எங்களுக்கு தந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக பயபக்தி உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானை தந்திருக்கின்றான். எனவே ரமலான் நாங்கள் அடைந்த நாம் ரமலானை விட்டு செல்லும் பொழுது அந்த தக்வாவை அடைந்திருக்கிறோமா என்றால் மிகவும் குறைவாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தந்த ரமலானிலே அதிகமாக நாங்கள் இபாதத்துகள் செய்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. என்றால் தக்வாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, தக்வாவுக்கு மிகவும் முக்கியமானது இஸ்திக்ஃபார், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. ஏனென்றா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி நபி வரை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக தேடினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தவறை செய்தார்கள். உலகத்தில் அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடாதவரை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவில்லை. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற பிரார்த்தனையை செய்தார்கள். எனவே நாங்கள் ரமலானை அடைந்த நாம் தக்வாவை எங்களிடத்தில் அதிகமாக வர வேண்டும் என்றால் நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும்,
வஜன்னத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். வமக்ஃபிரத்தின் வஜன்னத்தின் அதனுடைய சுவனத்தின் பக்கம் விரையுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் வானம் பூமியுடைய அகலம் போன்ற அந்த சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். உஇத்தத்தில் முத்தகீன் தக்வாதாரிகளுக்கு இது தயார் செய்து வைத்திருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தக்வாவுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது மக்ஃபிரா பாவ மன்னிப்பை சொல்கின்றான். எனவே நாங்கள் எங்களுடைய தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தொடராக சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், அதே போல் அவர்களுக்கு கோபங்கள் வரும் பொழுது அதை அடக்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது மனிதர்கள் தவறு செய்தால் அதுக்கு மன்னிப்பு கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தக்வாதாரிகள் என்று அல்லாஹ் அடையாளத்தை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்லடியார்களை அல்லாஹ் விரும்புவதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நல்லடியார்கள் மனிதன் என்றால் பாவம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தொடராக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், இந்த தக்வாதாரிகள் நல்லவர்கள் தவறுகள் செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் தன்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து விட்டால், தருல்லாஹ் அல்லாஹ்வை ஞாபகம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வை ஞாபகம் பற்றி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அவர்களுடைய பாவத்துக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறது யார் இருக்கிறது? எனவே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அதே போல இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கிடைப்பது கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் வெகுமதிகளை வைத்திருக்கின்றான். அதிகமாக குர்ஆனிலே சொல்கின்றான், இஸ்திக்ஃபாரை பற்றி அதிகமான ஆயத்துகள் சொல்கின்றான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மலைகளை பொழிய வைக்க கூடியவனாக இருக்கிறான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்டோம்னா அல்லாஹ் எங்களுக்கு மலைகளை பொழிய வைப்பான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், அதே போல உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் சொத்து சகம் பொருளாதாரத்துல பிரச்சனை என்றா நீங்க இஸ்திக்ஃபார் செய்தா உங்களுக்கு நாங்கள் அதை தருவோம் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் யஅமல் ஸூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفرல்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து யார் மன் அமில ஸூஅன், ஒரு கெடுதியான வேலை ஒரு பாவத்தை செய்துட்டு, அவ் யظلم நஃப்ஸஹு தன்னுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் செய்துவிட்டு, இஸ்திக்ஃபிரில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் யார் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டினான், அவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார், மன்னிப்பு பெற்றவராகவும் இரக்கம் கொண்டவராகவும் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டினான். எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வைதா ஸஅலக இபாதி, நபியே நாயகமே உங்களிடத்திலே மக்கள் அன்னி என்னை பற்றி கேட்டார், வைதா ஸஅலக இபாதி அன்னி, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன், உஜீபு தஅவத்தத் தாஇ இலா தஆன், என்னிடத்தில் என்னத்தை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே அவர்கள் கேளட்டும், நான் விடையளிக்க தயாராக இருக்கிறேன் என்று திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இலா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினூ லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. ரமலானை அடைந்தோம், எங்களை விட்டு செல்ல போகின்றது, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு விடுதலை கேட்பது, பாவ மன்னிப்பை செய்வது, இதை நாங்கள் அதிகமாக செய்து பிரார்த்தனை செய்தோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு பரிபூரண கூலியை தருவான். எனவே அந்த அடிப்படையில அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதோடு, இன்னைக்கு பள்ளியில ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கல்பிட்டில இருக்கக்கூடிய ஊர் டிவி எல்லாருக்கும் தெரிந்தது, பல சமூக சேவைகளை செய்துட்டு வராங்க. இனமத பேதமின்றி அனைவருக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள், ஊரிலே நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மீடியாவாக இருக்கின்றது. அந்த ஏற்பாடின் காரணமாக இன்றைக்கு இஃப்தார் செய்திருக்கிறார்கள். மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மித்லு அஜ்ரி, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க வைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கு என்ன கூலியை கொடுக்கின்றானோ அதே போல நோன்பு துறக்க வைத்தவருக்கு கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு எந்த குறையும் ஏற்படாது, லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிம், நோன்பாளிக்கு எந்த குறையும் ஏற்படாது, நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போல நோன்பு துறக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த நன்மையை ஆதரவு வைத்து அவர்கள் நோன்புடைய காலத்தில் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் துஆ செய்வது, இதுக்கு ஏற்பாடு செய்தவருக்கு அதிகமாக துஆ செய்வது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்ளணும், அவர்கள் செய்த சேவைகளை கபூல் செஞ்சு பரிபூரண கூலியை கொடுப்பானாக.
அவர்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அவருடைய சேவை கியாமத் நாள் வரைக்கும் நிரந்தரமாக பேதமின்றி ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் ஒவ்வொன்றும் நல்ல முறையில் முடிவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உதவியும் செய்தருள்வானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله